அது வலிகளை மட்டும்தான் பேசுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாவற்றை பற்றியும் பேசுவதற்கு ரேப் பாடல்கள் இருக்கிறது. உலகத்தில் இன்றைக்கி கருப்பின மக்கள் தான் இதனுடைய தொடக்கம். குறிப்பாக நியூயார்க் நகர வீதிகளில் டவுன் டவுன் என்று சொல்லப்படுகின்ற இடங்களில் நடத்தப்படுகின்ற அடக்குமுறை, கருப்பர்கள் மீது நடத்தப்படுகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒலிக்கப்பட்ட கலக குரல், கலக பாடல். இப்போ நம்ம ஊரில் கோவன் பாடுவார் இல்லையா அடிக்கடி. அப்புறம் நான் நிகழ்ச்சியில் நிறைய முறை நான் பதிவு பண்ணியிருப்பேன். கேரளாவில் ஏற்கனவே ரேஷ்மி சதீஷ் என்ற ஒரு நாட்டுப்புற பாடகி ரொம்ப அற்புதமான சில பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு 2-3 வாட்டி நிகழ்ச்சியில் நான் பேசியிருக்கேன். இணையத்தில் தேடி பார்க்கணும். அதாவது தோக்கு தோக்குன்ன காலம் வரும்பரே நாக்கு தோல்கில்லடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். துப்பாக்கி தோற்கின்ற காலம் வரும் வரை எனக்கு தோல்வி இல்லடா, என் பாட்டு தோற்காதடான்னு பாடுபாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு ரேஷ்மி சதீஷ். அதே ரேஷ்மி சதீஷ் ஒக்கி புயல் வந்தப்போ ஒருத்தரும் வரலன்னு தமிழில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதை பற்றியும் நமது நிகழ்ச்சிகளில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த இயற்கை வளங்கள் எப்படியெல்லாம் காணாமல் போய்விட்டது என்று பழமையான கேரளத்தினுடைய பாடல் வடிவில் அவங்க பாடின ஒரு பாட்டு இருக்குது. பன்னெண்டெங்கில் ஒரு நாடு உண்டார்னே, ஆநாட்டில் புழல் உண்டார்னே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஒரு நாடு இருந்தது, அந்த நாட்டில் ஆறு இருந்தது, ஆற்றில் தண்ணீர் இருந்தது, தண்ணீரில் குளிர் இருந்தது, குளிர்ந்த இடத்துல அதை பருகுவதற்கு பறவைகள் வந்தது, பக்கத்தில் கதிர்கள் இருந்தது, கதிர் கொத்த கிளி வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் கூட ஒரு வீட்டில் புகை வந்தால் மறு வீட்டில் பசி அடங்கும்ன்ற வரி இருக்கும். ஒரு கண்ணில் கண்ணீர் வழிந்தால் துடைப்பதற்கு பக்கத்து வீட்டு கரங்கள் வரும். அந்த இடத்துல அன்னைக்கு ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, ஒன்ன படைச்சோன் என்ன படைச்சோன்ற யாருமே இல்லை, மனிதன்தான் இருந்ததுன்னு பாடின பாடலை ரேஷ்மி சதீஷ் பாடியிருக்கு. கிட்டத்தட்ட 3-4 முறை நான் அவங்கள பற்றி நிகழ்ச்சி இப்போது விளையாட்டாக சொல்ல போகணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மே மாதம் 21 நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். இன்றைக்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷம் முடியும் போது நான் ரேஷ்மி சதீஷை பற்றி ஒரு 7-8 வாட்டி பேசியிருப்பேன்.